இன்றைக்கு நாம் ஏசாயா 21 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கடல் வனாந்தரத்தின் பாரம். கடல் வனாந்தரம் என்பது பாபிலோன். பாபிலோன் என்பது இன்றைய ஈராக். ஏலாம் என்பது பெர்ஷியா. பெர்ஷியா என்பது இன்றைய ஈரான். தூமா சேயீர் என்பது ஏதோம். ஏதோம் என்பது இன்றைய தெற்கு யோர்தான். அரபியா, திதான், தேமா, கேதார் என்பது இன்றைய சவுதி அரேபியா. அசீரிய ராஜ்யத்தை பாபிலோன் ராஜ்யம் கைப்பற்றியது. அந்நாட்களில் அரபியர் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பினர். எனவே ஆண்டவர் அரபியாவையும் திதானையும் தேமாவையும் கேதாரையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் ஒப்புக் கொடுத்தார். நேபுகாத் நேச்சார் எருசலேமின் அலங்கத்தை இடித்து தேவாலயத்தை சுட்டரித்தான். எனவே ஆண்டவர் பாபிலோன் ராஜ்யத்தை மேதியாவிடமும் பெர்ஷியாவிடமும் ஒப்புக் கொடுத்தார். ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன், பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரகங்கள் தரையிலே மோதி உடைக்கப்பட்டதாக ஜாமக்காரன் அறிவிக்கிறான். அந்நாட்களில் பாபிலோன் ராஜ்யம் தூமாவை அடக்கி ஆண்டது. தங்களுக்கும் பாபிலோன் விழுந்தது என்று ஜாமக்காரன் கூறும் செய்திக்காக சேயீரின் ஜனங்கள் காத்திருக்கின்றனர். இத்துடன் ஏசாயா 21 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.